பல்லு வலிக்கும் சுகருக்கும் என்னங்க சம்மந்தம்? பல்லு வலினால சுகர் அதிகமாகுமா? வாங்க இன்னைக்கு பார்ப்போம். பனி சீசன்ல நம்ம குளிர்காலத்துல தண்ணி சரியா குடிக்க மாட்டோம். அதனால டீஹைட்ரேஷன் ஏற்படும். டீஹைட்ரேஷன்னால கேவிட்டீஸ் ஃபார்ம் ஆகுறது அதிகமாகுது. அதாவது பூச்சி பல்லுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரச்சனை தான் கேவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது ஹைட்ரோ டைனமிக் தியரினாலையும் பல் கூச்சம், பல்லு வலி அதிகமாகும். சரி, இதனால எப்படி சுகர் அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி பல்லு உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் விரிடென்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் ஹேசெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா பூச்சி பல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது பல்பைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனை காஸ் பண்ணுது. அதுல இருந்து பெரிய எபிக்கல் இன்ஃபெக்ஷன் ரத்தத்துல கலந்துருது. பாக்டீரியமியா அப்படின்னு சொல்லுவோம். அதனால இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸான இன்டர்லோக்கின் 6, டிஎன்எஃப் ஆல்ஃபா இதெல்லாம் அதிகமாயிடுது. இதனால கார்டிசால் அதிகமாயிடுது. இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது லிவர்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஹெப்பாட்டிக் குளுக்கோனியோஜெனசிஸ் அதிகமாகுது. இதனால சுகர் லெவல்ஸ் ரைஸ் ஆயிடுது. இப்போ ரீசெண்டா என்னோட பேஷண்ட்ஸ் 2 பேர் வின்டர் வெக்கேஷனுக்காக வெளியூர் போயிருந்தார். ஒருத்தர் கோயம்புத்தூர் போயிருந்தார், இன்னொரு சென்னை போயிருந்தார். அவங்களுக்கு எப்போதுமே சுகர் 140, 150 தான் இருந்திருக்கும். பூச்சிப்பல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ஃபீவர் அதிகமாயிடுச்சு. அந்த டைம்ல போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருக்காங்க. 300 சுகர் இருந்திருக்கு. 150 இருக்க வேண்டியது 300 ரைஸ் ஆயிடுச்சு. அது காரணம் ஹை சிஆர்பி. எப்படி நம்ம கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஓரல் கார்டியாக் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. கிரானிக்கா பூச்சிப்பல்லோட இருக்கிறவங்க இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பல்லு வலி தானே அப்படின்னு அலட்சியமா எடுத்துக்காதீங்க. டயபெட்டிஸ் கன்சல்ட் பண்ண வர நிறைய பேர் போகும்போது அப்படியே பல்லு வலிக்கு 2 மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லிடுவேன், நீங்க நேராக போய் பல் டாக்டரை பாருங்க. பல்லுக்குன்னு படித்தவங்க தனியாக இருக்கும்போது அவங்கள பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கங்க. அதான் ரொம்ப நல்லது. டெய்லி 2 நேரம் ப்ரஷ் பண்ணுங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்திருக்கு. காலை இரவு 2 நேரமும் ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு இதய நோய் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் விரிடென்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பாக்டீரியாவை நம்ம வளர விடாமல் தடுக்கிறோம். அதுதான் போய் இதயத்தில் வெஜிடேஷன்ஸ் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸை காஸ் பண்ணுது. ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க புவர் ஓரல் ஹைஜீனோட இருக்காதீங்க. நல்ல பற்களை பராமரிங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக பல் டாக்டரை போய் செக் பண்ணி பாருங்க. பல்வலி அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் கடையில் பல்வலி மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. பல்லுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்கு. பல்லுக்கும் சர்க்கரைக்குமே தொடர்பு இருக்கு.